தேர்தல் வெற்றிக்கு பிறகு இங்கேருந்த கள சூழல்களை ஒட்டி நாங்கள் ஏற்கனவே சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தோம். அதில் ஒரு விஜய்க்கு எதிரான ஒரு பலமான இது கிடையாது. எம்ஜிஆர் போல் ஒரு பலமான சக்தியாக வளருவார். அது இல்லாமல் இவருக்கு மிகப்பெரிய அளவில் ஆளும் வர்க்கங்களுடைய, அதாவது பெரும் முதலாளிகளுடைய சப்போர்ட்டு வெளிப்படையாக தொடக்கத்திலே எல்லாருமே ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதை தான் நான் ஏற்கனவே காணொலியில் போட்டிருக்கேன். இதை ஒட்டி நாங்கள் ஒரு போஸ்டர் கூட போட்டோம். விஜய்க்கு மாற்று யார், இடதுசாரிகளா பிஜேபியா அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டிருந்தோம். அதை ஒரு ரீலாக கூட போட்டிருந்தோம் இசையோட. அது மிகப்பெரிய வரவேற்பு கூட கிடச்சிருக்கு. அதில் நிறைய கருத்துக்கள் கூட ஆயிரக்கணக்கில் தாண்டி இருக்குது, லட்சங்களை தாண்டி இருக்குது, லட்சத்தை தாண்டி இருக்குது. அதில் நிறைய கருத்துக்கள்லாம் வந்திருக்கு. அப்போ நாங்கள் அது போட்ட அதை ஒட்டி தான் இப்போது அவங்க நகர்ந்துட்டாங்க. இடதுசாரிகள் இன்னும் தூக்கத்துலேருந்து கண்ணு முடிக்கல. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு காணொலியில் மாதிரி இன்னும் அவங்க மந்திரி சூட்ட மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் பிஜேபி தனக்கான நகர்வை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு அண்ணாமலையை இறக்குவாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அது இப்போது பெரும்பாலும் கிட்டத்தட்ட பெரும்பகுதி உறுதியாக இருக்குது. அதுவும் கூட தனித்த கட்சி, தனியே இது, அப்புறம் சிபிஎஸ்சியில் இந்திய கட்டாயமாக்கிறத கட்டாயமாக்க தேவையில்லை, உடனடியாக கட்டாயமாக்க தேவையில்லைன்ற ஒரு சில சலசலப்புகள், இப்படி சில விஷயங்களை அவர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்போது ஆர்எஸ்எஸ் எப்படி இந்து முன்னணி போன்ற பல அமைப்புகளை, பிராக்சி அமைப்புகளை உருவாக்கி கிட்டத்தட்ட கம்யூனிஸ்டுகளுடைய முறையில் ஆர்எஸ்எஸ்ஸை இயங்கிட்டுருக்கிறாங்க. அதை முதல்ல சொல்லி விரும்புகிறேன். ஆர்எஸ்எஸ்ஸுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய அமைப்பு கட்டமைப்பு, கருத்தியல் பிரச்சார கட்டமைப்புகள், அந்த உத்திகள் எல்லாமே பெரும்பகுதி கம்யூனிஸ்டுகள் கட்சிகள்கிட்டேருந்து அவங்க எடுத்துக்கொண்ட விஷயங்கள். அந்த அடிப்படையில் தான் பல அமைப்புகள் இங்கேயே கூட இந்து முன்னணி தான் முதல்ல இருந்தது. இந்து முன்னணி தனியாக இருந்து அது எம்எல்ஏலாம் கூட ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ அது போல் தான். அப்போ அது போல் ஒரு இதுவாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை கொண்ட ஒரு தேசியத்தை அவர் தேசியம்னா இந்திய தேசியம், தேவைப்பட்ட இந்துத்துவா, இது போன்ற விஷயங்களை அவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டு செய்வாங்க அப்படின்றது தான் ஒரு இது இருக்குது. இருமொழி கொள்கை, இங்கே ஏற்கனவே திராவிட கட்சிகள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை பற்றி கொள்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. நீண்டகால நோக்கில் அவங்க செயல்படுறாங்க. ஏன்னா வங்காளத்தை அவங்க பிடிச்சிட்டாங்க. அடுத்தது தமிழ்நாடு, கேரளா தான். அதை ஒரு 10 வருடங்களில் பிடிக்கிறதுக்கான வேலைகளை அவங்க கட்டாயம் செய்வாங்க. இந்த எலெக்ஷனில் இல்லைன்னா கூட அடுத்த எலெக்ஷனை கட்டாயம் பிடிப்பாங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் அண்ணாமலை ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சீமானை கொண்ட தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் தேசிய இந்துவாகவும் இருக்கலாம். அது இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பாரதத்தை பற்றி அவங்க சொல்லக்கூடிய அந்த சொல்லாடல், பாரதத்தை பற்றிய ஒரு இதுவாக கூட இருக்கலாம், பாரத தேசியமாக கூட இருக்கலாம். அது சொல்ல முடியாது. அவங்க என்ன வேணால் செய்வாங்க. தேவைப்பட்டால் நாளைக்கு கம்யூனிஸ்ட் கூட பேசுவாங்க. விஷயம் அதுதான். அப்போ இன்றைக்கி இளைஞர்களை கவர் பண்ணக்கூடிய, ஏன்னா அவருடைய ஓட் பேங்க்கை தனியாக நின்று அவர் உயர்த்தி காட்டுனது, அது இல்லாமல் இளையோர்களுடைய களமாக இன்றைக்கி மாறி இருக்கிறது. விஜய், உதயநிதி என்ற ஒரு இளையோர்களுடைய களமாக மாறி இருக்கும்போது மட்டும் இல்லாமல் திராவிட கட்சிகள், அதாவது புதிய கட்சியாக நம்ம தாவக்காவும் சேர்த்துப்போம், அதுவும் ஒரு திராவிட கட்சியாகவே சேர்த்துப்போம். இந்த 3 திராவிட கட்சிகளும் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கும் பொழுது படிப்படியாக இவர்களுக்கு மாற்றாக இவர்கள் தங்களை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கூட்டணி ஆட்சி இப்படி ஒரு ஏற்கனவே மும்முனை கட்சிகளாக இருக்கும்போது அந்த இன்னொரு இடத்துல இவர் ஓப்பன் பண்ணும்போது ஏற்கனவே சீமா கொஞ்சம் பிரிக்கிறாரு. இவர் கொஞ்சம் வாக்குகளை ஏற்கனவே பெற்றிருக்கிறாரு. அந்த வாக்குகள் அதிமுக இருக்கக்கூடிய சில வாக்குகள் போகும். பொதுவான
இந்த திராவிட எதிர்ப்பு வாக்குகள் வந்து ஒன்று இருக்குது, அந்த வாக்குகள் வந்து போகும். இதை ஒட்டி அவர் வந்து குறைந்தபட்ச கூட்டணி மந்திரி சபை அமைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு இலக்கோடு செயல்பாட்டை வந்து அவங்க துவங்குவாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி போயிட்டுருக்கக்கூடிய ஒரு போக்கு. இந்த போக்கு யாரால் தடுத்து நிறுத்த முடியும்னா இடதுசாரிகளால் தடுத்து நிறுத்த முடியும். இன்றைக்கி சிபிஎம் சிபிஐக்கு தான் அந்த கட்சி கட்டமைப்பு பலம் இருக்குது. மற்ற சிறு சிறு எம்எல் அமைப்புகள் மற்ற சிறு அமைப்புகளுக்கெல்லாம் அந்த பலமும் கிடையாது. அவர்களெலாம் அந்த சிந்தனை தடம் கூட கிடையாது. அந்த தலைமைகளுக்கெல்லாம் அவங்களாம் வந்து சேர்ந்து செயல்படுறதுன்றதே ரொம்ப கஷ்டம். அவங்களாம் ஒருங்கிணைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்போ இவங்க ஒருங்கிணைக்கும் போது அவங்களாம் வந்து இணைவது வந்து ரொம்ப சாத்தியம். அப்போ ஒரு இடது ஜனநாயக முனையம் பலமாக கட்டுவதற்கு முன்னாடி இடது சக்திகளை சும்மா இந்த 7 கட்சி ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன், பாலகிருஷ்ணன் உங்களோடலாம் முன்னையே பேசியிருக்கிறேன். அதை ஒட்டி 19 நம்ம எல்லாம் ஒரு 17 கட்சிகளை வச்சு சிபிஐ சிபிஎம் உட்பட அப்போ மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் வந்து நம்ம கூப்பிட்டு, அப்போ ஜவஹர் உயிரோடு இருந்தார், பத்திரிகையாளர் ஜவஹர், எல்லாரையும் வந்து நம்ம கூப்பிட்டு வந்து அப்போ வந்து கருத்தரங்கு நடத்தணும். பரந்த இடதுசாரி இணைவதில் உள்ள தடை என்ன அப்படின்றத வந்து நம்ம அப்போ நடத்துகிறோம். 10 அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு, அதுக்கான முயற்சிகள் போயிடுச்சு, வேறு முயற்சிகள் எடுத்தோம். அது கொஞ்சம் ஒரு 6 வருஷம் நடந்து அது இல்லாமல் போச்சு. இப்போது இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற அமைப்புகள் ஒன்றிணையலாம், பிரச்சனை கிடையாது. சிறு சிறு அமைப்புகள், இங்கே பாளையக்கார அமைப்புகளை எந்த காரணமும் இல்லாமல், அதாவது உலகத்திலே இவ்வளோ கேவலமாக சிறு சிறு அமைப்புகள், இத்தனை அமைப்புகள் வேறு எங்கேயும் இந்தியாவில் கூட கிடையாது. இந்தியாவில் கூட கிடையாது. இதுக்கான காரணியம் புரியுது நம்மளுக்கு. சாதி குழுவாதமும் இங்கே சிறுவித உற்பத்தியும் அதிகமாக இருக்குது. சிறுவித உடைமையாளர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. கிராமங்களில் சிறுவித உடைமையாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. நகரங்கள்லேயும் சிறுவித உடைமையாளர்கள் அதிகமாக அந்த 90களுக்கு பிறகு உருவாகிருக்கிறாங்க. இதனுடைய பின்விளைவு வந்து இத்தனை குழுக்கள் வந்து இவங்க இருக்கிறதுன்னு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறாங்க பாரு, அதில் தான் பிரச்சனை வருது. மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டாருந்தா இவங்க யாரும் கட்சியை விட்டுல எந்த அமைப்பு விட்டும் போக மாட்டாங்க. அதனால தானே திருமாவளவன் பேராசிரியர் திருமாவளவனை பற்றி போட்டிருந்தது. அதனால தான் கற்றுக்கணும், 2 விஷயங்களை இவங்களை கற்றுக்கணும். பகிரங்கமாக வெளிப்படையாக அரசியல் விவாதங்களை பேசக்கூடிய துணிவும் தைரியம் கொண்டவர்களாக இவங்க மாறணும். கிசு அரசியல் பேசக்கூடாது. திருமாவளவன் அந்த விஷயங்களை சிறப்பாக செஞ்சார். அதே போல் உறுதியாக இருக்கணும். ஒரு அமைப்பில் வந்து உறுதியாக இருக்கணும். எப்போ போகலாம்? ஒரு வர்க்க பகுப்பாய்வில் மாற்றங்கள் வரும்போது, ஒரு தீவிரமான ஒரு வடிவத்தை எடுக்கும்போது, முன்கொண்டு போகும்போது, அப்படி ஒரு குறிப்பிட்ட 1-2 விஷயங்களை தவிர திட்டம் அடிப்படையாக மாறாமல், வர்க்க சமன்பாடுகள் வந்து பகுப்பாய்வில் வந்து மாற்றங்கள் வராமல் யாரும் கட்சியை விட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அங்கே ஜனநாயக மத்தியத்தை இருக்குது. அந்த ஜனநாயக மத்தியத்தை மதிப்பதே கிடையாது. இவங்கெல்லாம் மதிப்பதே கிடையாது. இவங்க அதிகாரத்தை ஒன்று மற்றவங்களை சொல்ல என்னன்னா, இவங்க சொல்கிறத கேட்கலன்னா அதிகாரத்தணும் இல்லை. இவங்க சொல்கிறத கேட்கணும் சொல்கிறது தான் அதிகாரத்தம். இவங்க சொல்கிறத கேட்கணுன்றது அதிகாரத்தம். அங்கே 2 கருத்து வரும், தலைமையிலேருந்து கூட ஒரு கருத்து வரும். அது எது அடிப்படையில் தீர்ப்பீங்க? ஜனநாயக மத்தியத்தை அடிப்படையில் தான். மார்க்சிஸ்ட் அப்புறம் எதுக்கு சொல்லிக்கணும்? மார்க்சிஸ்ட்னு எதுக்கு சொல்லிக்கணும்? அப்போது அங்கே ஜனநாயக மத்தியத்தை அடிப்படையில் கட்டாயம் ஒரு கட்சிக்குள் தீர்த்து கொண்டு இருந்தால் இவங்களாம் இவ்வளோ வந்திருக்க மாட்டாங்க. வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ எங்களுக்கு கூட அடிப்படை மாறுபாடு இருந்தது. ஆனால் எங்களுக்கு விவாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளே தரப்படல. உண்மையிலே அந்த வாய்ப்புகள் தந்து தான் நான் அந்த அமைப்பு விட்டு வந்திருக்க மாட்டாங்க. இறுதி வரைக்கும் போராடி இருப்பேன். அடிப்படை கட்டமைப்பு வர்க்க பகுப்பாய்வில் எங்களுக்கு மாறுபாடு உண்டு. மாறுபாடாக வச்சுருக்கிறோம். எல்லா அமைப்புகளோடு நாங்கள் மாறுபட்டு வச்சுருக்கிறோம். எம்எல்னுடைய திட்டம், அதனுடைய வர்க்கத்தன்மைகளை வந்து நாங்கள் முற்றிலும் மாறுபட்டுருக்கிறோம். அதனால தான் வேறு வழி இல்லாமல் எங்களுடைய இது வந்து யார்கிட்டையும் இல்லை. யார்கிட்ட இருந்தோன்னா அவங்ககிட்ட போய் நாங்கள் சேர்ந்துருப்போம். அதனால் தனியாக செயல்பட வேண்டிய ஒரு தேவை உருவாச்சு. மற்றபடி எங்களுக்கு அதில் விருப்பமே கிடையாது. அப்போ இதை வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல திட்டங்கள் கூட கிடையாது. உங்களுக்கு எந்த பகுப்பாய்வு கிடையாது, திட்டங்கள் கிடையாது. இதெல்லாம் வந்து இதுதான் பிழைப்புவாதம் சொல்கிறோம். மாவு வந்து புரட்சியோடு விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இந்த பாளையக்காரர்கள் அமைப்புகள் எல்லாம் புரட்சியோடு விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அரசியலை நீக்கம் பண்ணி கிசு அரசியலை செய்து கொண்டு தனிநபர்களாக வந்து அது அரசியலே தனிநபர்கள் அரசியலாக தான் பார்க்குறாங்க. அதுலேருந்து இவங்க நிச்சயம் வந்து வெளியில் வரணும்.
உண்மையான நோக்கத்தோடு ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் இருக்கிறோம். நம்ம சும்மா வந்து திமுகவை ஆதரிச்சு பிஜேபி எதிர்க்கிறோம், அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் கிடையாது. நேரடியாக வரான், நேரடியாக நம்ம வந்து இறங்கி செய்யறதுக்கு வாய்ப்பு வருது. அவனும் தொடங்க போகிறான், நாமளும் தொடங்க போகிறோம். இதை விட சிறந்த வாய்ப்பு எதுவும் கிடையாது. அதே சமயத்தில் புற சூழ்நிலையில் அதுபோல் ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து இருந்து, புறச்சூழல் நல்லா கணிந்து இருந்து விடுபட்ட வாய்ப்புகள்னு வரலாற்றில் இருக்குது. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றதில் நான் வந்து மிஸ் பண்ணேன், கம்யூனிஸ்ட்கள் மிஸ் பண்ண தருணங்கள் இருக்குது, சில தருணங்கள் இருக்குது. குறிப்பாக இந்திய அளவில் எடுத்திங்கன்னா பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்ட காலகட்டத்தில் 42 பாசிச எதிர்ப்பு முன்னணியை வந்து தவறாக புரிந்து கொண்டு பிரிட்டிஷ் நட்பு சக்தி என்று அவங்களோட வந்து கொஞ்சம் குழா வந்து மக்களுடைய நம்பிக்கை இழந்தது மட்டுமல்லாமல் பின்னாடி அதிகாரத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை கூட நம்ம வந்து நழுவ விட்டது ஒன்று. அந்த சமயத்தை செஞ்சுருக்க வேண்டிய என்ன விஷயம்னு சொன்னால், மாவை போல் பல நிபந்தனைகளை விதித்து, அதாவது முழு விடுதலையை தரணும், அதுவும் இல்லாமல் கிராமப்புறங்களில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள், தொழிலாளர்களுக்கான உரிமைகள், இதெல்லாம் வந்து நிபந்தனைகளாக வச்சு நாம் வந்து பிரிட்டிஷாரோட இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் ஒப்பந்தம் போட்டு அந்த அடிப்படையில் பிரிட்டிஷ் ஆதரிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்தியாவினுடைய நலனை வந்து விட்டுட்டு சர்வதேச அளவில் நட்பு சக்தின்ட்டு அவங்களுக்காக வந்து போனது மாதிரி முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. அந்த ஆதரவு தன்மை இருக்கு இல்லையா, ஆளும் வர்க்கங்களுக்கும் மக்களின் நலனையும் பிரித்து பார்க்காம தொடர்ந்து அது போல் வந்து செய்துக்கிட்டு இருக்குதுன்றது இன்று வரை தொடர்ந்துட்டுருக்குது. அது ஒரு அருமையான வாய்ப்புகளை வந்து இழந்தாச்சு. அடுத்த கட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டில் பெரியார் வந்து ஒரு அடுத்த குழுவாக செயல்படுறன்னு முடிவு எடுத்த பிறகு, பண்பாட்டு தளத்தில் அது சிங்காரவேலருடைய ஈரோட்டு திட்டத்தை வந்து கைவிட்ட பிறகு, அவர் ஒரு அடுத்த குழுவாக மாறின பிறகு, அண்ணாதுரை தெளிவாக ஆளும் வர்க்கங்கள் வந்து ஒரு அரசியல் சக்தியாக அடுத்த வரணும், காங்கிரஸுக்கு மாற்றாக வரணும், நீதி கட்சி இல்லாத இடத்த இட்டு நிரப்பணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அண்ணாதுரையை ஒரு அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்க வைக்கிறாங்க. அப்போ அவங்க வச்ச முக்கியமான முழக்கங்களில் ஒன்றே, நான் அப்போ தீவிரமாக இருந்த காலகட்டம், சுதந்திரம் வந்து அடைந்த காலகட்டம், சுதந்திரத்துக்கான போராட்டங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி வச்சது தேசிய சுயநிர்ணய உரிமை. அதாவது குடியரசுகள் ஒன்றியன்றது தான் வந்து சோவியத் மாடலில் தான் அவங்க முன் வச்சுதே. ஆனால் அந்த முழக்கத்தை கூட இவங்க வந்து சரியாக கொண்டு போகாமல், அது மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சின்னு அவங்க வைக்கக்கூடிய முழக்கம் கவர்ச்சிகரமாக திமுக அது மாறினது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அதுக்கப்புறம் வெறும் இவங்க மாநில விஷயமாக மட்டும் சுருங்கி போனது, வெறும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றாலும் அதுக்கடுத்து திமுக ஆட்சியை எதிர்த்து தனித்து செயல்படக்கூடிய இடதுசாரிகள் செயல்பட்டிருந்தாலே நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் 67க்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மாறி வந்து சீட்டுகளுக்காக வந்து இவங்களோட கூட்டணி அமைச்சு தங்களுக்கான தனித்தன்மையை, கம்யூனிஸ்டுகளுக்கான தனித்தன்மையை முற்றிலும் இழந்துடுறாங்க. அதுக்கு பிறகு எம்எல் பார்ட்டி வந்த பிறகு, எம்எல் பார்ட்டி அன்றைக்கி வந்து புரட்சிகர சூழலில் 70களில் நிலவும் போது அவங்க வைக்கிற ஒரு தவறான நிலை வந்து சிக்கலாக மாறுது. அவங்க அழித்தொழிப்புன்னு மக்களுக்கு தான் புரட்சி, மக்கள் திரள் அமைப்புகளே புறக்கணித்த ஒரு தவறான இதை வந்து கையாளுறாங்க. அதுக்கப்புறம் 77க்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வந்து எம்எல் பார்ட்டிகள் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டங்கள் எடுக்கக்கூடிய சக்திகளாக பலம் பெறுறாங்க பல மாநிலங்களில். ஆனால் இங்கே அப்படி வந்து அந்த வாய்ப்புகளை வந்து எம்எல் பார்ட்டி செய்யலை. அப்போ 80களில் பலமாக இருந்த மக்கள் யுத்த கட்சி அன்றைக்கு ஒரு வெகுஜன கட்சியை முன்னிறுத்தி செயல்பட்டிருந்தால், இன்றைக்கி வந்து ஒரு மக்கள் ஜனநாயக கட்சியோ இல்லை ஒரு தொழிலாளர் விவசாயிகள் கட்சியோ ஏதோ ஒன்று கட்டி ஒரு வெகுஜன கட்சியை கட்டி முன்னிறுத்தி செயல்படுத்தியிருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றாக வந்திருக்கலாம். அந்த ஒரு வாய்ப்பு அன்றைக்கி இருந்த ஏஎம்கே தலைமையினுடைய என்னன்னு சொல்கிறது, அவங்களுடைய அறிவு பற்றாக்குறை, அவங்களுக்கு சரியான கோட்பாட்டு தெளிவில்லாத ஏஎம்கேனுடைய தவறுகள் வந்து அன்றைக்கி எதிரொலித்து ஒரு பிளவுக்கு வந்து இட்டு போச்சு. அதுக்கப்புறம் 90களில் மீண்டும் வந்து நாங்கள் எங்களுடைய தலைமைகளை மீட்டெடுக்கும்போது
நாங்கள் வந்து ஒரு நல்ல எல்லா மாவட்டங்கள்லேயும் அது இல்லாமல் அப்போ வச்ச சுதந்திர தமிழ்நாடு முழக்கம் தேசிய சக்தியில் வரட்டது ஈழ விடுதலைக்காக வச்ச அமைதிப்படையாக அரக்கற்படையாக முழக்கம், அப்புறம் ஈழ விடுதலைக்கு உண்மையான ஆதரவு தமிழக விடுதலை என்ற முழக்கங்கள், அப்போது மண்டல் கமிஷனை ஒட்டி வச்ச முழக்கங்கள் ஒவ்வொன்றும் மிக பெரும் அளவில் நமக்கு சக்தியில் தட்டுச்சு. அனைத்து மாவட்டங்களையும் ஒரு 2 வருஷத்துலேயே நம்ம வந்து கட்சியை வந்து அமைப்பு வந்து கொண்டு போகணும். மாணவர் இளையோர் அமைப்புகள் பலமாச்சு, உழவர் அமைப்பு கட்டணும், பெண்கள் அமைப்பு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான போர்க்குணமிக்க போராட்டங்கள் எல்லாம் எடுத்து செல்வாக்கு பெற்றுச்சு. அப்போது அந்த கட்டத்தில் ஒரு வெகுஜன கட்சியை கட்டி நாம் செயல்பட்டு இருந்தாலும் அது வந்து ரொம்ப முக்கியமான தருணம். அதில் கிராமங்களுக்கு போய் ஆயுத குழுக்களை கட்டுறது, அங்கே கெரில்லா மண்டங்களை பண்ணுறதுன்னு எல்லா சக்தியிலையும் இது வந்த அனைத்து சக்தியிலையும் குறிப்பிட்ட சில 1-2 மாவட்டங்களுக்கு மட்டும் அனுப்பி காலை வெட்டி கொண்டோம். தவறான ஒரு வழியின் காரணமாக காலை வெட்டிக்கிட்டோம். அதில் என்னுடைய பங்கு ஒரு முக்கியமான ஒரு தவறான பங்கு. அதுக்கு வந்து கட்சி கண்ணோட்டம் வகுத்து அங்கே போக வேண்டிய ஒரு நிர்பந்தங்களை வந்து தலைமையிலேருந்து பொது வழிகாட்டுதல் இருந்தால் கூட இங்கே நடைமுறை ரீதியாக அதை வந்து தொகுத்து வகுத்து அதை நடைமுறையில் நிர்பந்தப்படுத்தி கொண்டு போனதுன்றதில் என்னுடைய தவறு அடைஞ்சு அது வந்து அடுத்த கட்ட வாய்ப்பை நடுவ விட்டுச்சு. இப்போ மக்களுத்த கட்சி 2 முறை அந்த 80கள்லையும் 90கள்லையும் ஒரு வெகுஜன கட்சி கட்டி இங்கே செல்வாக்கை வந்து செலுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நக்சலைட்டுகளுடைய அந்த மக்களுத்த கட்சியினுடைய அரைகுறை திட்டங்களை வச்சுக்கிட்டு தான் 90களுக்கு பிறகு இந்த எச்சங்களான கட்சிகளே உருவாச்சு. புதிய தமிழகமாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இன்றைக்கி சீமான் வரைக்கும் இந்த கொள்கைகள் எல்லாமே அறகுறையாக இங்கே மக்களுத்த கட்சியினுடைய திட்டங்கள் தான் பெரும்பகுதி வந்து அதில் வந்து இருந்து கொண்டு இருந்தது. இதுதான் வந்து முக்கியமான தருணம் விட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம் சொன்னால் மக வர்க்க போராட்டங்களை நடத்தினா கூட எஸ்ஓசி குறைந்தபட்சம் முன்னோடி சக்தியில் வந்து அவங்க திரட்டினாங்க. அவங்க வந்து ஒரு குறைந்தபட்ச கணிசமான முன்னோடி சக்தியில் திரட்டினாங்க. அந்த முன்னோடி சக்தியில் வச்சு ஒரு வெகுஜன கட்சியை கட்டி மக்களை வெகுஜனத்தில் அவங்க கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு வந்து கிடச்சிது அந்த கட்டத்தில். அதை தவிர விட்டு அவங்க உள்ளுக்குள்ளே வந்து நிறைய தகராறு, சீரழிவுகள், கட்சி அப்படியே சிதறுண்டு போச்சு. தவறான முழக்கம், மக்கள் அதிகாரன்ற ஒரு தவறான முழக்கம், அது மக்கள் வெகுஜன கட்சி கட்டி மக்களுக்கான அதிகாரத்தை மீட்டெடுப்போன்னு வச்சுருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு வெகுஜன கட்சி கட்டாமலே இன்னும் கூட அந்த வெகுஜன கட்சின்ற புரிதல் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியே கூட கிடையாது. அவங்க மக்கள் ஜனநாயக முன்னணின்னு முன் வச்சுருக்கிறாங்க திட்டத்தை, ஆனால் அதை நடைமுறைப்படுத்த தயாரில்லை. மக்கள் ஜனநாயக முன்னணி தான் புரட்சி செய்யணுன்ற புரிதல் கூட அவங்களுக்கு இருக்குதான்றதே சந்தேகம். ஏன் மக்கள் ஜனநாயக முன்னணி திட்டத்தில் வச்சுக்கிறாங்கன்னு தெரில, இடது முன்னணி ஏன் வச்சுக்கிறாங்கன்னு தெரில, ஆட்சி பிடிக்கிறதுக்கு வச்சுருக்கிறாங்களா என்னன்னு தெரில, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றத்துக்கு வச்சுருக்கிறாங்களா, இங்கே ஆட்சி பிடிக்கிறதுக்கு வச்சுருக்கிறாங்களான்றது கூட தெரியல. ஏன்னா அவங்ககிட்ட அதை பற்றின தெளிவு கிடையாது. அதுபோல் எஸ்ஓசி போன்ற கட்சிகள் மற்ற எந்த கட்சிகளுக்கும் இங்கு வெகுஜன கட்சி, அதாவது மக்களுடைய திரள் கட்ட வேண்டிய என்ன நடத்தணுமோ புரட்சி, அந்த புரட்சிக்கான அந்த புரட்சி கட்டத்துக்கான ஒரு வெகுஜன கட்சியாவோ இல்லை முன்னணியாவோ கட்டி வந்து செய்ய வேண்டியதனுடைய தேவை புரிதல் வந்து யாருக்கும் இங்கே இல்லை. இதனால் இவ்வளோ விஷயங்கள், இந்த தருணங்களை எல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு இவ்வளோ நாள் நடுவில் நாம் வந்து ஒரு என்ன சொல்கிறோம், எது புரட்சி கட்டம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 2000க்கு பிறகு ஒரு நடுத்தர வர்க்க வளர்ச்சி, அது பிற்போக்கு சக்திகளுடைய வளர்ச்சியாக மாறி சாதியவாதம், இனவாதம் இதெல்லாம் வந்து வளர்ந்துருக்குது அப்படின்னு நம்ம வந்து முன் வச்ச மதவாதம்லாம் அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா அது உடைத்துக்கான தமிழ்நாட்டில் அது உடைத்துக்கான சூழல் வந்து, ஏன்னா விஜயினுடைய இது வந்து அதெல்லாம் இந்த சக்திகளெல்லாம் வந்து அப்படியே தொடச்சி அடிச்சிருச்சு. சாதியவாதம், மதவாத, இனவாத சக்தியெல்லாம் தொடச்சி எடுத்துச்சு. யாருன்னே தெரியாத ஆட்கள், அவங்க என்னன்னே தெரியாத ஆட்கள்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஒரு கவர்ச்சி மாய அலை வந்து அடிச்சிருக்கு. அதே சமயத்தில் எதிர்க்க வந்து ஒரு வெற்றிடத்தை உருவாக்கியிருக்கு. அப்போ அந்த வெற்றிடத்தில் நாம் நம்மளை துவக்கிக் கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் தான் நாம் வந்து சிபிஎம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு அந்த கட்டமைப்பு இருக்குது. அந்த கட்டமைப்புகளை மற்ற சிறு சிறு அமைப்புகள், நூற்றுக்கணக்கான சிறு சிறு அமைப்புகளை கட்டும்போது ஒரு பலம் வாய்ந்த சக்திகளாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் மாற முடியும். அந்த வாய்ப்பை நம்ம நழுவ விட்டால் அண்ணாமலை அந்த இடத்த நிரப்புவார். 10 ஆண்டுகளில் பெங்காலில் நடந்தது தான் இங்கே நடக்கும். அதனால்
தயவு செய்து புரிந்து கொண்டு சிபிஐ சிபிஎம் தலைமைகளே சிந்தியுங்கள், சிபிஐ சிபிஎம் அணிகளே உங்கள் தலைமையை நிர்பந்தியுங்கள். பழையக்கார தன்மை கொண்டு முழுக்க முழுக்க அரசியலற்ற தன்மையோடு அமைப்புகளை நடத்த கொள்ளக்கூடிய தலைமைகளே சிந்தியுங்கள். அப்படி இல்லைன்னா அவங்க அணிகள் நிர்பந்திங்க, இல்லைன்னா அந்த அமைப்பை விட்டு வெளியேறுங்க. இந்த சிறு சிறு அமைப்புகள் தேவையில்லை. மாவை வந்து புரட்சியோட விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒன்று அவங்களுக்கு சரியான திட்டங்கள், அவங்க ஒட்டிய திட்டங்கள் யார் வச்சுருக்காங்களோ பெரிய கட்சிகள், அவங்களோட போய் இணைஞ்சிடுங்க. இல்லைனா அந்த தலைமைகளை விட்டு வெளியேறுங்க. இல்லைன்னா தலைமையை மாற்றுங்க, இல்லை தலைமையினுடைய சிந்தனையை மாற்றுங்க. அப்படி இல்லைன்னா வெளியேறுங்க. இதுதான் வந்து சரியானதாக இருக்கும். ஏன்னா ஒரு சரியான சூழலை நாம் தவற விடக்கூடாது என்று சொல்லி முடித்துக்கொள்கிறேன்.